வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சீரக சம்பா அரிசி அப்படின்ற நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை. இந்த அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த சீரக சம்பா அரிசியை நீங்கள் எப்படி சமைத்து சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, சாதம் வடிக்கிற மாதிரி வேக வைத்து சாதம் வடித்து உங்கள் மதிய உணவில் வெள்ளை அரிசிக்கு மாற்றா இப்போ குழம்பு ரசம்லாம் சேர்த்து பிசைந்து சாப்பிட்றதுக்கும் இந்த அரிசி ரொம்பவே உதவியாக இருக்கும். அப்படி இல்லைனா பிரியாணி ஏதாவது சமைக்கிறீங்க, வெஜிடபிள் பிரியாணியோ இல்லை நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் பிரியாணி ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த அரிசியில் பிரியாணி மாதிரி சமைத்து சாப்பிட்றதாலையும் பார்த்தா நம்ம உடலுக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த சீரக சம்பா அரிசியில் செலீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. கூடவே ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த செலீனியம் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இது எல்லாமே ஒன்று சேர்ந்து எந்த வகை புற்றுநோயுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிடும். ரெண்டாவது, புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிகல்ஸையும் எதிர்த்து போராடும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் செலீனியம் சத்தும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியோட க்ரோத்துமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், கோலான் கேன்சர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை சீரக சம்பா அரிசி ரொம்பவே கம்மி பண்ணிடும்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, நார் சத்து அதிகமுள்ள முக்கியமான ஒரு அரிசி இது. இந்த சீரக சம்பா அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் இந்த நார் சத்து அப்படின்றது என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கான்ஸ்டிபேஷன் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, செரிமானத்தை சீராக வைத்து குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும். இதனால் அஜீரணம் மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதே சமயம் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். நீரிழிவு பாதிப்பு டயபெட்டிஸ் யாருக்காவது இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். உங்கள் மதிய உணவில் வெள்ளை அரிசிக்கு மாற்றா சீரக சம்பா அரிசியை சேர்த்துட்டே வரும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு நம்பர் அப்படின்றதும் ரொம்பவே கம்மி தான். பொதுவாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் எண் ஒரு நம்பர் இருக்கும், ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வைத்து தான் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு பர்டிகுலர் உணவையும் நீங்கள் சாப்பிட்லாமா வேணாமான்றதை டயட் கவுன்சிலிங்கில் நாங்கள் சொல்லுவோம். இந்த சீரக சம்பா அரிசியில் பார்த்தீங்கன்னா GI நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற காரணத்தினால இந்த உணவு மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே சமயம் இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் இந்த அரிசி ரொம்பவே உதவியாக இருக்கும். வெள்ளை அரிசிக்கு மாற்றம் இந்த அரிசியை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும் போது ஃபேட் கண்டென்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் கெலோரி அளவும் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் ரொம்பவே கம்மி தான். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும். டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, நச்சுக்கள் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வெளியேற்றம் செய்யும். இதனாலேயே பார்த்தா உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் பார்த்தா பசி உணர்வையும் கட்டுப்பாட்டில் வைக்கும். பசி உணர்வு இப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே தேவையில்லாமல் அடுத்தடுத்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா. நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அன்றாட உணவில் பொதுவாக சேர்க்கும்போது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இதனாலேயே பார்த்தா அடுத்தடுத்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டிய அந்த ஒரு உணர்வை கம்மி பண்ணி சீக்கிரமே உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் இல்லை, நார் சத்து அப்படின்றது இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட் கொடுக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். கெட்ட கொழுப்பு அப்படின்றது இப்போ லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய LDL அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கெட்ட கொழுப்பு. இது அதிகமாகக்கூடாது. நம்ம உடம்புல கரெக்டான அளவில் பராமரிக்கணும். அதே சமயம் ட்ரைக்ளிசரைடு, டோட்டல் கொலஸ்ட்ரால், நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு HDL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்போட அளவையும் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் பராமரிக்கும். இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இது எல்லாத்தோட அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கிறது மூலமாக இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய் உள்ள கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பையே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் ரொம்ப குறிப்பாக இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும்.
அதிரோஸ்க்ளரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதய துடிப்பையும் சீராக வைக்கும். இதயத்தோட தசைகளையும் பார்த்திங்கன்னா நல்ல வலுவடைய செய்யும். இதனால் இதயம் உறுப்பே நல்ல ஆரோக்கியமாக வலுவடைய செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பிரியாணி ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த அரிசியில் சமைத்து சாப்பிட கொடுக்கறதால மூளை உறுப்பும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது, ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் அல்சீமர் மாதிரியான ஞாபக மறதி நோய்கள், டிமென்ஷியாலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். பார்க்கின்சன் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். நரம்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். நரம்பு தளர்ச்சி பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். வளர்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பாரம்பரிய அரிசி வகையில் சீரக சம்பா அரிசி அப்படின்றத ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா புரத ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. பொதுவாக வளர்கிற குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து தான் புரோட்டீன் அப்படின்றது. இப்போ 100 கிராம் அளவு சீரக சம்பா அரிசியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிராம் அளவுக்கு புரோட்டீன் ஊட்டச்சத்து இதில் அடங்கியிருக்கு. இந்த புரோட்டீன் அப்படின்றது வளர்கிற குழந்தைகளுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஒரு உடலுக்கு தேவையான ஸ்டாமினாவையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்திடும். பொதுவாகவே குழந்தைகள்னு கிடையாது, நமக்கும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் போது அடிக்கடி வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக சீரக சம்பா அரிசியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது 2 முக்கியமான நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நோய் ஆஸ்துமா நோய் பாதிப்பு வராமல் தடுக்கும். ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதில் ரொம்ப சிரமப்படுவாங்க. ரொம்ப குறிப்பாக பருவ கால மாற்றம், இந்த மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா மழை சீசனில் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? இந்த மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா சீரக சம்பா அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் தைராய்டு கிளாண்டு ஃபங்க்ஷனை சீராக இயங்க வைக்கும். தைராய்டு சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணுறதுக்கு இந்த சீரக சம்பா அரிசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும். ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபியை எப்போவுமே நார்மலாக பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா சீரக சம்பா அரிசியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா சோடியம் அளவு ரொம்பவே கம்மி தான். கூடவே மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த 2 ஊட்டச்சத்துக்களும் சீரக சம்பா அரிசியில் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த சீரக சம்பா அரிசி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது இதயம் உறுப்பு, மூளை உறுப்பு இது 2மே ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மாரடைப்பு, புற்றுநோய் இது 2மே ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் சீரக சம்பா அரிசி வளர்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க வரைக்கும் அடிக்கடி இந்த பாரம்பரிய அரிசி வகையை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.